MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ. இந்த பரிகார ஸ்தலங்கள்னா என்னன்னா, தெய்வங்கள் இந்த கிரகங்களுக்கு அங்க வரத்தை கொடுக்கறது. இப்போ நம்ம மக்களுக்கு இதை எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பரிகாரத்துக்காக போகிறோமா இல்லை பிரார்த்தனைக்காக போகிறோமா அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராகுதோஷத்துக்கு நீங்கள் உட்காந்து அங்கே பரிகாரம் பண்ணிக்கிறீங்க, அப்போ மற்றவர்கள் அங்கே கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் திருக்கோஷ்டியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கோஷ்டியூர் பிரார்த்தனை ஸ்தலம். ராமானுஜர் அங்கே தான் ஓம் நமோ நாராயணாவை மக்களுக்காக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் திருக்கோஷ்டியூர். நம்ம சின்ன சின்ன அம்மன் ஆலயங்கள்லாம் நம்ம சொல்லணும்னா, மேல்மலையூர் அங்காளம்மன், திருவக்கரை வக்ரகாளியம்மன், அது ராகு கேத்துக்கு ரொம்ப விசேஷம். இந்த 90s கிட்ஸ் ஜாதகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் செவ்வாய் கொஞ்சம் நல்லா இருக்காது ஜாதகத்தில். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். அம்மா, இப்போது கோவில் வழிபாடுகள் நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆலயம் துவங்கி பாடப்பட்ட ஸ்தலம் வர நமக்கு கோயில்கள் நிரம்ப இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு சாமானிய மக்களுக்கு தெரியாது. அப்போ இந்த பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னே பாடப்பட்ட ஸ்தலங்களாக நிறைய பரிகார ஸ்தலங்கள். அந்த பரிகார ஸ்தலங்களுடைய சிறப்பு என்ன? இந்த ஸ்தலங்கள்லேயே நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும், பிரார்த்தனை ஸ்தலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பிரார்த்தனை ஸ்தலம்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் திருப்பதி போகிறீங்க, வேண்டிக்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, உங்கள் குலதெய்வ கோயில் போகிறீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் பிரார்த்தனை ஸ்தலங்கள்னு பேர். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனாலே சில இந்த கோயில் பூசாரி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல வேண்டிக்கோங்க உங்களுக்கு நடக்கும், நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம திருவேற்காடுக்கு நீங்கள் வந்தீங்க, அதுலேயும் அதுவும் பிரார்த்தனை ஸ்தலம், தேவிக்கு நம்ம வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ. இந்த பரிகார ஸ்தலங்கள்னால் என்னென்னா, தெய்வங்கள் இந்த கிரகங்களுக்கு அங்கே வரத்தை கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஒரு திருமணஞ்சேரி, இது நம்ம திருமணத்திற்காக ஒரு பரிகார ஸ்தலம். அது நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் எடுத்துக்கோங்க, அது செவ்வாய்க்கான ஒரு பரிகார ஸ்தலம். ஸோ கிரகங்களுக்கு அங்கே அவங்க சாபங்களை தீர்க்கிறதோ, இல்லை கிரகங்களுக்கு இறைவன் இது உங்களுக்கு நான் இந்த வரத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறதோ பரிகார ஸ்தலங்களாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம முதன்மையாக இந்த பரிகார ஸ்தலங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காமனான முதன்மை பரிகார ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, என்னென்ன? இப்போ நம்ம மக்களுக்கு இதை எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ஃபஸ்ட்டு. ஸோ ராமேஸ்வரத்துக்கு போகிறவங்க எல்லோரும் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, ஸோ அங்கே போய் நீங்கள் திலஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ராமேஸ்வரம் நமக்கு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. இதில் நம்ம பரிகாரத்துக்காக போகிறோமா இல்லை பிரார்த்தனைக்காக போகிறோமா அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஒரு என் குடும்பத்துக்காக நான் பரிகாரத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மற்றவர்களோ ஒரு சாமி கும்பிட நானும் வரேன், நீ ராமேஸ்வரம் தானே போகிறேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போவாங்க பார்த்தீங்களா. அதில் இப்போ இவங்க பரிகாரம் பண்ணுறாங்கன்னா, மற்றவர்களை அவங்களுக்கு ஒரு நேரம் நல்லா தான் இருக்கும், இவங்களுடைய நேரம் கெட்டதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பரிகார ஸ்தலத்திற்கு போகும் பொழுது மற்றவர்களை ஃபஸ்ட்டு கூட கூப்பிட்டு போகிறது, இல்லை நீங்கள் எதுக்காக போகிறீங்க, இதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ ராகு தோஷத்துக்காக நீங்கள் திருப்பாம்புரம் போகிறீங்க, இல்லை ஒரு நம்ம திருநாகேஸ்வரமே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ராகு தோஷத்துக்கு நீங்கள் உட்காந்து அங்கே பரிகாரம் பண்ணிக்கிறீங்க, அப்போ மற்றவர்கள் அங்கே கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பரிகாரத்திற்கு போகும் பொழுது நமக்கு எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரக ஸ்தலத்திற்கு மட்டும் போனால் போதும், மற்ற ஸ்தலங்களுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. இது நிறைய பேர் இந்த சனியில் தப்பு பண்ணுவாங்க. இப்போ எனக்கு 7.5 சனி இல்லை, நான் திருநள்ளாறு போகணுன்ற அவசியம் கிடையாது. அஷ்டம சனி, கண்ட சனி அண்ட் 7.5 சனி இவங்க போகலாம், பட் அதில் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது பிரார்த்தனை ஸ்தலங்கள் சங்கல்பம் வச்சு நம்ம ஒரு விஷயம் இது பண்ணுறோம், அது அங்கே நடக்குது அப்படிங்கிறப்ப எல்லா கோயில்கள்லையுமே அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, பிரார்த்தனை ஸ்தலங்கள் ஏன் ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் திருக்கோஷ்டியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கோஷ்டியூர் பிரார்த்தனை ஸ்தலம். அங்கே என்ன பிரார்த்தனை தெரியுமா?
மாசி மாதத்தில் அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம். மாசி மகம் வருது இல்லையா, அங்கே நீங்கள் அன்றைக்கி போனீங்கன்னாலே குளத்தை சுற்றி விளக்கேற்றிருப்பாங்க. இப்போது அங்கே வந்து அந்த விளக்கு எடுத்துகிட்டு வர்றது ஒரு பிரார்த்தனை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல. நான் அந்த விளக்கு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து மாசி மகத்துக்கு போக முடியலனாலும் மற்ற நாளில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சௌமிய நாராயண பெருமாள், அது பாடல் பெற்ற ஸ்தலம். ராமானுஜர் அங்கே தான் வந்து ஓம் நமோ நாராயணாவை மக்களுக்காக சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் வந்து திருக்கோஷ்டியூர். அங்கே என்ன பிரார்த்தனை அப்படின்னா, திருமணம், குழந்தை பாக்கியம், இல்லை வேலை எதுவாக இருந்தாலும் இந்த விளக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு. அண்ட் உங்களுக்கு பிரார்த்தனை அது நடந்து முடிஞ்சோடனே திரும்பவும் அந்த விளக்கை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வரலாம். இப்போ எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடுது, நான் போய் அந்த விளக்கை இங்கே ஏற்றுறேன்னா அது யார் வேணாலும் ஏற்றின விளக்கை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதில் அது எந்த விதமான தோஷமும் கிடையாது. மாசி மகத்தில் போகலை அப்படிங்கிறவங்க கோவிலில் போய் நம்ம சொன்னோன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன இதுக்காக பிரார்த்தனை, கல்யாணமா, வேலையா, குழந்த பாக்கியமா, எதுவோ நம்ம சொன்னோன்னா அவள் அந்த ஏற்றின விளக்கையே ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் நம்மள்கிட்ட சுற்றி கொடுத்துருவா. நம்ம அதை வந்து ஏற்றலாம் வேண்டாம், வீட்டில் சுவாமி சன்னதியில் வச்சு டெய்லி நம்ம சுவாமிக்கு விளக்கேற்றும் போது பிரார்த்தனை பண்ண போகிறோம். நமக்கு அது கிடச்ச உடனே அதை திருப்பி கொண்டு போய் அந்த விளக்கை அங்கே திருப்பி கொடுத்துடணும். இதுதான் பிரார்த்தனை. ஸோ இப்படிப்பட்ட ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. ஒரு நம்ம இப்போ சுவாமிக்கு போகிறோம், உனக்கு நான் வந்து இளநீரில் அபிஷேகம் பண்ணுறேன், பாலில் அபிஷேகம் பண்ணுறேன், இந்த இடத்துல இது வந்து சுவாமிக்கு பிரார்த்தனை அப்படின்னே அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி பிரார்த்தனை ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து பர்டிகுலராக இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கே இப்போ ஸ்தலங்கள் வந்து உண்டு. இப்போ காரியத்தடை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. காரியத்தடைனா எந்த ஒரு வேண்டுதல் எந்த ஒரு கோயிலில் வைக்கலாம்? ஷோலிங்கர் நரசிம்மர், யோக நரசிம்மர், யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், அங்கே 2 பேருமே நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு மலை ஏறி நடந்து போய் சுவாமியை நீங்கள் பார்த்துட்டு நான் திரும்பவும் இது நடந்தால் நான் திரும்ப வரேன் அப்படின்னு நினச்சாலே போகிறோம். உங்கள் காரியங்கள் தடையெல்லாம் சரியாகி நீங்கள் நரசிம்மரையும் பார்க்கணும், ஆஞ்சநேயரையும் பார்க்கணும். இது ஒரு பிரமாதமான ஸ்தலம். இன்னும் ஒரு நல்ல ஒரு அதிகமான ஒரு பிரமாதமான ஸ்தலம் திருப்பதி, திருமலை. ஏழுமலையான் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போனாலே உங்கள் காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி இங்கே நம்ம சின்ன சின்ன அம்மன் ஆலயங்கள்லாம் நம்ம சொல்லணுன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன், திருவக்கரை வக்ரகாளியம்மன், அது வந்து ராகு கேத்துக்கு ரொம்ப விசேஷம். அண்ட் அங்கே வந்து ஒரு சித்தருடைய சமாதியும் இருக்குது. ஸோ சந்திரமௌலீஸ்வரர் அங்கே அம்பாள் இருக்கா. அண்டு வக்ரகாளி வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் திருவாலங்காடு எடுத்துக்கோங்க, அங்கேயும் முதல்ல நம்ம காளியை தான் நம்ம பார்க்கணும். காளியை பார்த்துட்டு தான் அது ரத்ன சபை இல்லையா. ஸோ அந்த காளிக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் போகிறது ரொம்ப விசேஷம். அது காலை தூக்கி சிவபெருமான் தலை மேலே வச்ச ஸ்தலம் இல்லையா? ஆமாம், அது வந்து ரத்ன சபை. அங்கே காளியுமே நர்த்தனம் ஆடினா இல்லையா, அதனால அது சொல்லுவாங்க ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு. காளியினுடைய காலுமே அந்த தாண்டவம் ஆடின அந்த இதில் தான் அங்கே இருக்குது. பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போனோம். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த அம்பாளை பார்த்து நீங்கள் வஸ்திரம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கல்யாண விஷயமோ இல்லை சத்ரு இல்லாமக்க காரிய தடை எதுக்குமே அந்த ஸ்தலமும் ரொம்ப விசேஷம். 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு $1 மில்லியன் கொஷினாக இருக்குது. ஆமாம். அப்போது இந்த கல்யாண தடை ஏன் வந்து ஏற்படுது? முதல்ல இந்த 90s கிட்ஸ் ஜாதகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது ஜாதகத்தில். கொஞ்சம் ஆமாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அது பிரேக் ஆயிரும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு பிரேக் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த திருமணத்திற்கான அந்த தோஷங்கள்ங்கிறது ஜாதகத்திலே வந்து இருக்குது. குறிப்பாக சுக்கிரன் செவ்வாயை வந்து நம்ம சொல்லணும். இந்த தோஷத்திற்கான ஒரு பிரமாதமாக ஒரு ஸ்தலம் சொல்லுங்கள் மேடம், இந்த இடத்துக்கு போனால் ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருவேழிமிழிலைன்னு ஒரு ஆலயம் இருக்குது. கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. திருவேழிமிழிலை வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 யுகம் கண்ட ஆலயம் அது. ஸோ அந்த ஆலயத்தினுடைய வருஷம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா 4,72,000 வருடம் பழமை வாய்ந்தது. ஸோ அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, அந்த சிவபெருமானினுடைய பெயரே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சுவாமி. சிவன் வந்து அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் கார்த்தியாயினி அம்மனை. எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷ ரூபத்திலே வரார். ஸோ அந்த கார்த்தியாயினியோடைய பெற்றோர்கள் ஒரு ரிஷியும் அவங்க மாதிரி நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த தேதியில், சித்திரை மாதத்தில் தான் அங்கே திருவிழா. ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது சிவபெருமானே வந்து சொல்கிறார், சரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க.
ஸோ சித்திரை மாதம் அவர் வந்து சொல்லும் பொழுது நீ சிவபெருமான் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு வந்து யார் சாட்சி சொல்கிறான்னா நந்தியம் பெருமாள் வரார். நந்தியம் பெருமான் வந்து சிவபெருமான் தான் இதனை, ஏன்னா சிவன் வந்து மனித ரூபத்தில் 2 கரங்களோட வரார். அந்த பார்வதி தேவிக்கு பூச்செண்டு கொடுத்து தான் அவர் திருமணம் பண்ணார். அந்த ஆலயத்தில் சிவபெருமான் சன்னதி வாசலில் அரசாணிக்கால் மண்டபத்தை, ஸோ அரசாணிக்காலும் இருக்கும், இந்த பந்தக்கால் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பந்தக்கால் வந்து சன்னதி உள்ளேயே வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கோவில். திருமணம் ஆகாதவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு 2 மாலை வாங்கிட்டு போகணும். அந்த 2 மாலையும் சுவாமிக்கு கொடுத்துட்டு அவங்க 1 மாலை நமக்கு திருப்பி தருவாங்க. வீட்டில் கொண்டாந்து வச்சுருந்துட்டு திரும்பி கொண்டு போய் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தம்பதியராக போய் அங்கே சேவிக்கலாம். ஸோ 60ஆம் கல்யாணம் ஆறுது, 80ஆம் கல்யாணம் ஆறுது, திருமண தடைக்கெல்லாம் திருவீழிமிழலை. கும்பகோணத்திலிருந்து அங்கே தான் நம்மளுடைய கோனேரி ராஜபுரம் இருக்கும். கோனேரி ராஜபுரம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். அதனால் திருவீழிமிழலை ஆலயம் வந்து ரொம்ப பெருசுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பாளுக்கே வந்து தினமும் அந்த ஆலயம் ஃபுல்லாக நீங்கள் வெளியில் வந்து கிளிகள் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இரவு நேரத்தில் அம்பாளுக்கு வந்து உலக நடப்பை அந்த கிளிகள் வந்து சொல்வதாக ஐதீகம். அங்கே வந்து மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், இவங்க எல்லாருமே வந்து சிவனை பாடியிருக்கிறாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம் அது. மாப்பிள்ளை சாமின்னு சொன்னாலே அந்த ஒரு வார்த்தையே போதும் இல்லையா? ஆமாம் ஆமாம், அது ரொம்ப அருமையான கோவிலுங்க. என்னுடைய அனுபவத்தில் என் பர்சனலாகவும் சரி, நான் என் கிளைண்ட்ஸ் வந்து சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு சக்ஸஸ் ஆகாதவங்க கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தீங்க மக்களே, 90s கிட்ஸ் கல்யாண தடை அப்படின்னா திருவீழிமிழலை அவங்க அவசியம் போக வேண்டியது. அங்கே வந்து படிக்காசு விநாயகர்னு இருக்கார். ஸோ அங்கே வந்து நம்ம அந்த ஞான சம்பந்தருக்கு படிக்காசு கொடுத்து, அது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷய திருத்தி அன்னைக்கு சிவபெருமான் படிக்காசு கொடுத்து மாணிக்கவாசகருக்கு வந்து இது திருஞான சம்பந்தருக்கு வந்து பொற்காசுகளாக கொடுத்தார். அதனால் அந்த படிக்காசை நாங்கள் அந்த ஓதுவார் இருக்கார், அந்த காசு வச்சு நமக்கு பாடி அதை கொடுப்பார். அதனால் வறுமை நீங்கி திருமணமாகி அவங்க ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகல செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வஸ்தலம். ஆமாம் ஆமாம், அரிய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.